பைபிள்ன்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல. அப்புறம் பைபிளை எப்படிங்க நம்புறீங்க? நம்ம கண்டிப்பா உங்களை கேட்கணும், மறந்துடாதீங்க. என்ன பேர் ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை. திருத்துவங்கிற பேர் இல்லையே பிரதர், பைபிள்ங்கிற பேரு கூட தான் பைபிள்ல இல்லை. திருப்பூர் சாலமோன் அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது எத்தனையோ லட்ச விசுவாசிகள் வந்து அவருக்கு பேக்கில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு அதை வச்சு தான் அவர் வந்து காரில் போகிறாரு, பைக்கில் போகிறாரு, அவர் வீடை கட்டுறாரு, அங்கங்கன்னு சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கள் திருப்பூரில் ஒரு சர்ச்சை கட்டியிருக்காரு, இப்போ நாகர்கோவில் ஒரு சர்ச்சை கட்ட போகிறேன்னு போயிட்டு இருக்காரு. அப்படின்னா இவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து அவருக்கு எதனால் கிடைக்குது என்றால் இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை கொடுப்பதனால தான் அவருக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ அவருக்கு இப்போ அவரே திருத்துவம் வந்து ஒரு கள்ள போதனைன்னு பப்ளிக்காக அவர் வந்து கூறிவிட்டார் என்றால் இவர்கிட்ட இருக்கிற 90% விசுவாசிகள் அவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதற்காக தான் வந்து இவர் வந்து திருத்துவம் வந்து கள்ள போதனைன்னு சொல்லாமல் இருக்காரு. இல்லை திருத்துவங்கிற வேற எதுக்கு இவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பணத்துக்காக தான்.